தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன கேட்டீங்க அப்படின்னா, சார் ஒரு 6 மாசம் இருக்கு, 6.5 மாசம் தான் சார் இருக்கு, அதுக்குள்ள குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது, ஒரு 4-5 மாசத்துல குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது, எப்படியாவது இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணணும், நான் போஸ்டிங்கை தட்டி தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. 2027 நான் ஒரு அரசு அதிகாரியா போய் உட்காரணும், மாசம் மாசம் சம்பளம் வாங்கணும், என் லைஃப் செட்டில் ஆகணும், அதுக்கு ஒரு பேட்ச் லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. அதாவது பேட்ச் லான்ச் பண்ணி அதுக்கான ஆஃபரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. அந்த அடிப்படையில் நம்ம குருநாத் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பேட்ச் லான்ச் பண்றோம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ஓஎம்ஆர் டெஸ்ட், பிடிஎஃப், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா டெஸ்ட், எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேட்சுங்க. ஸ்கூல் புக் சீரீஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேட்ச். ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து நடத்தக்கூடிய ஒரு பேட்ச். கரெக்டாக டெஸ்ட், கரெக்டாக கிளாஸ். இந்த கிளாஸஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றது நான் தான். ரைட்டா? இந்த கிளாஸ் எதுல நடக்கும், இந்த பேட்ச் எதுல நடக்கும் அப்படின்னா ஆப்ல நடக்கும், இல்லைன்னா வெப்சைட்லயும் நடக்கும். ஆப் லிங்க்கும் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். அது எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ரைட்டா? பேட்ச் நேம் என்ன அப்படின்னா ஆண்டவன் பேட்ச். நம்ம தலைவர் சொல்ற மாதிரி போட ஆண்டவனே நம்ம பக்கம், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பேட்ச் ஆண்டவன் பேட்ச். ரைட்டா? அதுக்கான ஆஃபர் 95% ஆஃபர். அந்த பேட்ச் எப்படி இருக்கும், கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஸ்டடி பிளான் என்ன, டெஸ்ட் எப்படி எழுதணும், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எப்படி நடத்துவோம், கிளாஸஸ் எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், கிளாஸஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும், அப்புறம் எப்படி ஜாயின் பண்றது, எல்லாத்தையுமே நான் பொறுமையா சொல்றேன், கரெக்டாக கவனிங்க. ரைட்டா? ஸோ ஆன்லைன் வகுப்பு, டெஸ்ட், பிடிஎஃப். ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேட்ச் லான்ச் பண்ணப்போ கூடிய ஸ்டடி பிளான் தான். ஏன்னா அந்த ஸ்டடி பிளானே கரெக்டாக இருக்கு சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் நம்ம ரிசீவ் பண்ணதில் சொன்னாங்க, கரெக்டாக இருக்கு சார், கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கோம், வாரம் படிச்சு நாங்கள் டெஸ்ட் போடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே கரெக்டாக தான் இருக்கு. அதனால அதே ஸ்டடி பிளான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ச் தான் இந்த ஆண்டவன் பேட்ச். 6 மாதங்கள் குரூப் 4 மற்றும் குரூப் 2 ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6 மாசம் இருக்கு. ரைட்டா? அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரும் சேர்த்தீங்கன்னா 7 மாசம். ஏன்னா டிசம்பர் 20ஆம் தேதி தான் எக்ஸாம். அப்படி பார்த்தீங்கன்னா தோராயமா 7 மாசம் வச்சுங்களேன். இருந்தாலும் நம்ம 6 மாசத்துல முடிக்கணும் அப்படி வச்சுக்கோம். 5.5 மாசத்துல இந்த ஷெடியூல 5.5 மாசத்துல முடிச்சிருவோம். அப்படிதான் ஷெடியூல் இருக்கு, ஸ்டடி பிளான் அப்படிதான் ரெடி பண்ணிருக்கோம். ரைட்டா? 5.5 மாசம் தான், இருந்தாலும் 6 மாசம் சொல்றேன். 6 மாதங்கள் ஜூன் டு நவம்பருக்குள்ள முடிக்கணும், மொத்தமா முடிக்கணும். ரைட்டா? இது குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுக்குற ஸ்டடி பிளானை கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சீங்கன்னா அக்டோபர்ல முடிச்சிடலாம். ஏன்னா அக்டோபர்ல குரூப் 2 எக்ஸாம். கரெக்டாங்க? கரெக்டா? பக்கா தானே? ஓகே. ஸோ 6 மாதங்கள் ஃபுல் ஸ்டடி, அதுக்கப்புறம் ரிவிஷன். குரூப் 4 எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். ரைட்டா? இப்போ இதை எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்லையும் தமிழ்லையும் லாங்குவேஜ், தமிழ் அல்லது இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே கொடுத்துருவோம் அந்த பேட்ச்ல. ரெண்டுலுமே 6 யூனிட் இருக்குன்னு வச்சுங்களேன். தமிழ்ல வந்து கலைச்சொற்களும் அந்த மொழிபெயர்ப்பு சேர்த்து ஒரு யூனிட் வச்சுக்கிட்டீங்கன்னா 6 யூனிட். ரைட்டா? 6 யூனிட் இருக்குன்னு வச்சுங்க. என்ன, ஜிஎஸ்ல 6 யூனிட், லாங்குவேஜ்ல 6 யூனிட், அப்புறம் மேத்ஸ் இருக்கு. ஒரு யூனிட் ஒரு மாசத்துல முடிக்க போறோம். ஒரு மாசத்துல ஒரு யூனிட்டை படிச்சு முடிக்க போறோம், டெஸ்ட் போட்டு முடிக்க போறோம். அந்த ஒரு யூனிட்டை 4 வாரமா பிரிச்சிருக்கோம். அந்த ஒரு யூனிட்டை உடச்சு 4 வாரமா படிச்சு முடிக்க போறோம். ரைட்டா? டாபிக்கா உடச்சு விட்டு. சார் அப்ப நான் அப்படியே முடிச்சே வந்தோம்னா 6 மாசத்துல முடிஞ்சிடும், 5.5 மாசத்துல முடிஞ்சிடும். ஸ்டடி பிளான் அப்படிதான் உருவாக்கி இருக்கோம். ரைட்டா? 25 வாரத்திலே முடிஞ்சிடும்னு வச்சுங்களேன். இதை குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாஸ்டா படிச்சீங்கன்னா 20 வாரத்திலோ இல்லைன்னா 18 வாரத்திலே முடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ மேத்ஸ் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மேத்ஸை படிச்சு மண்டே டெஸ்ட் எழுதுற மாதிரி ஒரு பிளான். ரைட்டா? இதுக்கு முன்னாடி பேட்சுக்கு அதான் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால இந்த பேட்ச்ல நம்ம ஆஃபரும் சேர்த்து கொடுக்குறோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தனால. இப்போ இந்த ஸ்டடி பிளான் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சாம்பிள் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாள் வீடியோவில் இந்த பேட்ச் வீடியோ போட்டிருக்கேன்ல, இதுக்கு முன்னாள் வீடியோவில் சிலபஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் ஒவ்வொரு சிலபஸில் எது ஃபர்ஸ்ட் படிக்கணும், எப்படி அந்த டாப்பிக்கை முடிக்கணும், அதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் எல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்டடி பிளான் இருக்கும். ரைட்டா? அந்த அடிப்படையில் அப்படியே அந்த ஸ்டடி பிளான். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, நான் இப்போ தான் காலேஜ் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் கோய்ஸு, தாராளமாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். குறைந்த விலை, ஹை குவாலிட்டி. என்ன ஃபீஸு, எப்படி ஜாயின் பண்ண நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இதான் ஸ்டடி பிளான். வார வாரம் இந்த கண்டென்ட் எல்லாம் படிச்சு முடிக்கணும். கிளாஸஸ் எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ரைட்டா? இப்போ வீக் 1 எடுத்துட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிப்பேன், சிலபஸில் ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் முடிக்கக்கூடியது பாலிட்டியாக தான் இருக்கணும், செகண்ட் எக்கனாமிக்ஸ் முடிக்கணும், 3வது யூனிட் 6 முடிக்கணும், 4வது ஐஎன்எம் முடிக்கணும், அப்புறம் ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜியாகிரபி, அப்புறம் சயின்ஸ், இப்படி தான் முடிக்கணும். ரைட்டா? தமிழில் யூனிட் 7, யூனிட் 1 இந்த 2 யூனிட் முடிச்சிடணும். ஏன்னா அவுட் சோர்ஸே இல்லாத, பெரும்பாலும் அவுட் சோர்ஸ் இல்லாத 2 யூனிட் இதுதான் முடிச்சிடணும். அப்புறம் யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 4, 5, 6 இது தமிழ்ல. மேத்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடணும். ரைட்டா? இப்போ நான் சொன்னேன்ல, இந்த அடிப்படையில் தான் அந்த ஷெட்யூல் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாலிட்டி,
ஒரு யூனிட் ஒரு மாசமா, ஒரு வாரமா, 4 வாரம் பாலிட்டி போகும். பாலிட்டி சிலபஸ் இருக்குல்ல, அது 2 லைனா உடச்சு விட்டு கிளாஸஸ், அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட். தமிழ்ல யூனிட் 7 ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறோம். ஏன்னா மனப்பாடம் பண்ணக்கூடியது யூனிட் 7 இலக்கியம். அதை திருக்குறள், அறநூல்கள், தமிழ் தொண்டு அந்த நபர்கள் இருப்பாங்களா, பயோகிராஃபிஸ், அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை யூனிட் 1 அடுத்த மாதம், யூனிட் 1 இலக்கணம், அப்புறம் யூனிட் 3 அதுக்கடுத்த மாதம், 6 மாதத்தில் முடிச்சிடலாம் தமிழ் ஜிஎஸ் ஒட்டுமொத்தமாக. மேத்ஸ் சாட்டர்டே சண்டே மேத்ஸ் கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? இதே கிளாஸஸ் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கான இந்த ஷெடியூல். வீக் 1ல் இந்த கிளாஸஸ்ல பார்க்கணும், இந்த கிளாஸில் பார்க்கணும். வீக்கெண்டில் மேத்ஸை பார்க்கணும். ரெகுலர் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே ஜிஎஸ் லாங்குவேஜ். இப்போ நான் தமிழ் சொல்கிறேன், இதே இங்கிலீஷ்க்கு இருக்கும். நீங்கள் பேட்சுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்க்கு இதே மாதிரி, ஏன்னா ஏதாவது ஒன்று நிப்பாட்டி தான் சொல்ல முடியும், அதுக்காக நான் அதை சொல்கிறேன். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம், குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸும். சிம்பிளிஃபிகேஷன் வீக்கெண்டு. ஸோ இது அப்படியே ஒரு 2வது வாரம் பாலிட்டி கண்டினியூ ஆகும், யூனிட் 7 கண்டினியூ ஆகும், மேத்ஸ் அடுத்த டாபிக். 3வது வாரம் பாலிட்டி கண்டினியூ ஆகும், யூனிட் 7 கண்டினியூ ஆகும், மேத்ஸ் அடுத்த டாபிக். 4வது வாரம், அடுத்த 5வது வாரம் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடுமா எக்கனாமிக்ஸ். ஒரு மாதம் அடுத்த 4 வாரம் எக்கனாமிக்ஸ், அங்கே யூனிட் 1 ஃபுல்லாக. ரைட்டா? அப்புறம் மேத்ஸு வீக்கெண்டு, அப்படியே போகுது. அப்படியே 8 வாரம், 9வது வாரத்துலேருந்து 3ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி எப்படி நம்ம ரெடி பண்ணி இந்த ஸ்டடி பிளானை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுட்டு, சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுட்டு அப்படியே படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அப்படியே டெஸ்ட் போட ஆரம்பிக்க வேண்டியதான். வேற எதுவுமே யோசிக்க வேணாம். சொந்தக்காங்க அது இதுன்னு எதுவும் யோசிக்க வேணாம். டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை. எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமே எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்ச வேண்டியதான். ரைட்டா? இங்கே பாருங்க, 25 வாரம் போது பாருங்க, 25 வாரம் போது பாருங்க, 25 வாரங்க. இப்போ குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். ஒரு வாரம் கணக்கு கூடாது, 5 நாள் முடிக்கணும். ரைட்டா? அடுத்த நாள் டெஸ்ட், எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். கிளாஸஸ் ரெக்கார்டாக கிளாஸஸ் தான், ஆனால் லைவ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரைட்டா? ஸோ ஓகே, அப்போ 25வது வாரத்தில் உங்களுக்கு இது முடிஞ்சிடும். 26வது வாரத்துலேருந்து உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ரிவிஷன் டெஸ்ட்னு வச்சுக்கங்களேன். அது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 7, யூனிட் 1, ஆப்டிடியூட் எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட், 200 கேள்விகள். மேலே இந்த ஒவ்வொரு வாரம் முடிய மண்டே டெஸ்ட் இருக்கும். அது 150 கேள்விகள். இந்த 25 வாரத்துக்கு 25 டெஸ்ட் இருக்கும். 150 கேள்வி. மண்டே டெஸ்ட் எழுதிட்டு போயிட்டே இருப்பீங்க. ரைட்டா? 25 வாரம் ஃபுல்லா முடிஞ்சா? குரூப் 4ல 170 கேள்வி அடிக்கிறதுக்கு எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோமா? குரூப் 2ல 155 கேள்வி எடுக்கிறது படிச்சு முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ரிவிஷன் பண்ணியும் பார்த்துட்டு இருக்கணும் சைமல்டேனியஸா. 25 வாரம்னா தோராயமா 5.5 மாசம், 5.5 மாசத்துல முடிஞ்சிடும். 5.25 மாசம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட், அப்புறம் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ரைட்டா? டிசம்பர் 20 குரூப் 4 எக்ஸாமே, அக்டோபர் மாதம் குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணி ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ரைட்டா? கரெக்டாக பர்ஃபெக்டாக டெஸ்ட் வந்துடும். ஓகே, இப்போ கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், சிலபஸ் முன்னாடி நான் இந்த முன்னாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன், யாரும் பார்க்கலாம், அதை பார்த்துருங்க. ஸ்டடி பிளான் என்னன்னு சொல்லிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6, INM, ஜியோகிராஃபி அந்த வரிசை சொல்லிட்டேன். தமிழில் யூனிட் 7, யூனிட் 1, யூனிட் 3 இந்த வரிசை சொல்லிட்டேன். வீக்கெண்ட் மேத்ஸ், மண்டே டெஸ்ட், 25 டெஸ்ட். யோசிச்சு பாருங்க, 150 கேள்வி. ஏன்னா 150 கேள்வி அப்படியே ஒரு மாதம் கணக்கு போட்டிங்கனால 600 கேள்வி, 6 மாதம்னால 3600 கேள்வி. அதில் இந்த ஃபுல் டெஸ்ட்டில் 200 கேள்வி, சுமார் 4000லேருந்து 4200 கேள்விகள் வரைக்கும் ஓடும் இந்த ஒரு டெஸ்ட் மட்டும். ஆண்டவன் டெஸ்ட் மட்டும். இது எல்லாத்துக்கும் பேர் ஆண்டவன் டெஸ்ட் பேரில் மண்டே அப்லோட் பண்ணுவோம். ரைட்டா? கிளாஸஸை பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இருக்கு, நான் சொல்கிறேன். இப்போ கிளாஸஸ் எல்லாமே யார் ஹேண்டில் பண்ணுறான்னா நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். ரைட்டா? நான் தான் எல்லா கிளாஸஸும் ஹேண்டில் பண்ணுவேன். அது ஜிஎஸ்ல பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், யூனிட் 6 இருக்கட்டும், INM இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும். லாங்குவேஜில் யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லா கிளாஸஸும், இங்கிலீஷ் கிளாஸ், தமிழ் கிளாஸ் எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ரைட்டா? பக்காவாக இருக்கும் கிளாஸஸ்லாம் பக்காவாக இருக்கும். உங்களோட ஒரே வேலை பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அவ்வளோதான். ரைட்டா? அதுதான் உங்களோட ஒரே வேலையாக இருக்கணும். அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ கிளாஸஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் போர்டு, நார்மல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். கிளாஸஸோட அந்த கண்டென்ட் மட்டும் நான் சொல்கிறேன். கான்செப்ட் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் கிளாஸ் மட்டும் சொல்லிடுறேன். கான்செப்ட் ஃபுல்லாகவே நடத்திடுவேன். எக்ஸாமில் உங்களுக்கு தெரிலனா கூட ஓரளவுக்கு யோசிச்சு அடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். ரைட்டா? உங்கள் மைண்டில் ஏற்றிடுவேன். டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் 2வது. ஏன்னா வெறும் கான்செப்ட் மட்டும் எல்லாமே படிக்க முடியாது. டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சார்ந்த விஷயங்களும் இருக்கு. சரி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது வருஷம்னா அந்த வருஷத்தை மைண்ட் செட் ஆகணும். இந்த ஆறு, இந்த நதி வந்து இந்த மாநிலத்தில் ஓடுதுன்னா அந்த நதி, அந்த மாநிலம் ஃபேக்ட், அதையும் உங்க மைண்ட்ல ஏற்றி விட்டுருவேன். ஷார்ட்கட்ஸ், சப்போஸ் முடியல அப்படின்னா ஷார்ட்கட்டை போட்டு ஏற்றி விட்டுருவேன்.
அப்புறம் பேக்ரவுண்டு, ஒரு கான்செப்ட் படிக்கிறோம், அதுக்கு ஒரு பின்னணி தேவை, கண்டிப்பா பின்னணி தேவை. 11ஆம் 5ஆம் திட்டம் இந்த விஷயம் நடந்திருக்குன்னா அது பின்னணி என்னப்பா, யார்ப்பா பிரதமர், ஏன்பா அது பண்ணாங்க அப்படி, அந்த விஷயம் கன்ஃபார்மா தேவை. ரைட்டா? ஸோ அது நம்ம பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நான் தீர்வேன். எமோஷன்ஸ் அட்டாச், ஐஎன்எம், வரலாறாக இருக்கட்டும், யூனிட் 6 இருக்கட்டும், எல்லாமே எமோஷன் கலந்தது. ஏன்னா சுதந்திர போராட்டம், பாளையக்காரர்கள், பெண்கள் போராட்டம், தமிழ்நாட்டின் பங்கு, இது எல்லாமே எமோஷன் கலந்தது. ரைட்டா? அப்ப எமோஷன் அட்டாச்மெண்டோடு இருக்கக்கூடிய கிளாஸஸ் அப்படி இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ, ஆப்ஷன் எலிமினேஷன் எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருப்பேன் கிளாஸஸா. ரைட்டா? ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டைல் ஆஃப் கிளாஸஸ். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட்டா? கிளாஸஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கிளாஸஸ் எடுத்திருப்பேன். நிதானமாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக டெஸ்ட் மெயினாக நீங்கள் பார்க்கலாம். ஜாயின் பண்ணுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் படித்தேன் அப்படின்னு ஜாயின் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டை மெயினாக பாருங்கள். அது தரமான கேள்விகள். ப்ளஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் படித்தேன், இருந்தாலும் எனக்கு இந்த பாலிட்டியில் இந்த மத்திய மாநில உறவுகள் எனக்கு புரியல, அந்த கிளாஸஸ் மட்டும் பார்க்கலாம். ரைட்டா? அப்படி மைண்ட் செட் பாய்க்குங்க. ஸோ இது தான் இருக்கும். ஸோ நான் ஆரலையும் சொன்னேன், வாரம் 150 கேள்விகள், 25 வாரம் ஓடும். 26 வாரம், 27 வாரம், 28 வாரம், 3 வாரம் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட்டா, அதில் 200 கேள்விகள் ஓடும். டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன்லையும் நடக்கும், பிடிஎஃப்லையும் நடக்கும். ஆன்லைன் டெஸ்ட்னா இன்ஸ்டன்ட்டாக மார்க்கை பார்த்துக்கலாம், பிடிஎஃப்னா ஓஎம்ஆரில் மார்க்கை பார்த்துக்கலாம். அடிஷனல் டெஸ்ட், இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஆண்டவன் டெஸ்ட்டுங்கிறது மெயின் டெஸ்ட். இப்போ வந்து அடிஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். அடிஷனல் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ சாணக்கியா, ஆழ்கடல், புத்தக பித்தன், அறிவுத்துறை, இதெல்லாம் டெஸ்ட்டுக்கு வச்ச பெயர்கள். இந்த பெயருக்குள்ள நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ புத்தக பித்தன்லாம் ஸ்கூல் புக் ஃபுல்லாக முடிச்சிருப்போம் டெஸ்ட்டாகவே. ரைட்டா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேத்ஸில் ஒர்க் ஷீட் கொடுத்துருவோம், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். மேத்ஸுக்கு நீங்கள் கிளாஸஸ் மட்டும் பார்த்தா போதும். அதை தாண்டி டெஸ்ட் அதாவது இந்த டெஸ்ட் இல்லை, ஆண்டவன் டெஸ்ட்டை தாண்டி இதுக்கு முன்னால் வச்ச எல்லா டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்லாம் வீடியோவாக போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கிளாஸஸ் மாதிரியே வச்சுக்கலாம். ஏன்னா மேத்ஸ்னா என்ன, கொஸ்டினுக்கு ஆன்சர் நடத்துறது தானே, எல்லாமே கிளாஸஸாகவே வச்சுக்கலாம். கிளாஸ் ஒன்று போட்டிருப்போம், அது பேசிக்கு. டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஹைடெக் கேள்விகள் தான், எல்லாமே கிளாஸஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ ஹைடெக் கேள்விகளும் படித்தாச்சு, பேசிக் கேள்விகளும் படித்தாச்சு மேத்ஸை பொறுத்த வரைக்கும். தமிழில் தமிழ் பிரம்மா, தமிழ் போர், ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரீசெண்டாக இப்போ லான்ச் பண்ணது. டெஸ்ட்டு எல்லாமே ரீசெண்ட் டெஸ்ட்டு, ப்ரொஃபஷனல் டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, தமிழ் மட்டும். அதுமாதிரி இங்கிலீஷ்க்கு ஷேக்ஸ்பியர் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்க்கும் கொண்டு போகிறோம். இங்கிலீஷ்க்கான அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம பேட்ச் உள்ள ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல் தனியாக கொடுப்போம் அந்த ஸ்டடி பிளானில். ரைட்டா? ஸோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்ங்க. ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட், சூப்பர் பிரெயின் மெத்தட், கரண்ட் இஷ்யூஸ், ஸ்ட்ராட்டஜிக் கிளாஸஸ், சயின்ஸ் அண்ட் டெக்ஸ்ட், ஸ்கூல் புக் சீரிஸ், அன்னோன் சீரிஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின், சயின்ஸ் எம்சிக்யூ எல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். ரைட்டா? அதே மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ல கிளாஸ் நோட்ஸ் தாங்க மெயின். தமிழை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க, கிளாஸ் என்ன நடத்துவோமோ பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுங்க. கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக் எல்லாம் சேர்த்து நடத்துவேங்க. அப்போ அதுக்கு தனியாக நோட்டு போட்டு வச்சுக்கோங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். மேத்ஸு ப்ராக்டிஸ் தானே போட்டு பார்க்குறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தாலும் ஜிஎஸ்க்கு பாக்கெட் நோட்ஸ் பிடிஎஃப்னு ஒன்று கொடுப்போம். இது வந்து ரிவிஷனுக்காக மட்டும்தான். ரைட்டா? ரிவிஷனுக்காக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஒர்க் ஷீட்டு, டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 500 கேள்விகள் கொடுப்போம் பிடிஎஃபாகவே. ரைட்டா? ஷார்ட்கட்ஸ் பிடிஎஃப், தமிழ் யூனிட் வைஸ் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்லாம் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட்லி கிளாஸஸாக வந்துடும். பேட்ச் ஆஸ்பிரன்ஸ் என்ன செய்யணும், அதாவது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க, நான் ஸ்டடி பிளான் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டேன். ரைட்டா? கிளாஸஸ் எப்படி இருக்கணுங்கிறத மைண்ட் செட் பண்ணிட்டேன். அடிஷனல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். மண்டே டெஸ்ட்டை கண்டிப்பாக எழுதுறீங்கிறத மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஸ்டைல் ஆஃப் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அதையும் சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் என்ன, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் என்ன அதையும் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னன்னா இப்போ ஜாயின் பண்ணிடுறேன் சார், கன்சிஸ்டன்சியாக நான் படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் சொல்கிற 25 வாரம் என்ன எந்த பிசுறு தட்டாமல் பொட்டில் வச்ச மாதிரி குறி வச்சா நான் பாஸ் ஆகணும், படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம்? ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத நான் சொல்கிறேன். ஃபீஸ்லாம் ரைட்டா, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன், ப்ரொசீஜரும் சொல்கிறேன். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். அதான் முக்கியம். நீங்கள் ஜாயின் பண்ணுறது, அமௌண்ட் கட்டி நீங்கள் உள்ளே வர்றது, ஏன்னா பேட்சுக்குள்ளே வர்றதுலாம் இருக்கட்டும். ஆனால் அதை விட முக்கியம் என்னன்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கணும்ல. சேர்ந்துட்டு ஒரு மாதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிளாஸஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஜிஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா, தமிழாக இருந்துச்சுன்னா, லாங்குவேஜாக இருந்துச்சுன்னா பிடிஎஃப் கொடுத்துருவோம். நோட்ஸ் எடுக்கிற வேலை உங்களுக்கு இருக்காது. ரைட்டா? ப்ளஸ் புக்ஸு, ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜுக்கு மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்க்கும் மேத்ஸ்க்கும் தேவையில்லை, கிளாஸ் இதே போதும்.
கிளாஸஸே போதும், பேட்சே போதும். ரைட்டா? ஸோ கிளாஸஸ் பார்க்குறது, நோட்ஸ் எடுக்கிறது, டெஸ்ட் போடுறது, இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் 25 வாரம் ரிப்பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3 வாரம் ரிவிஷன் டெஸ்ட்டும் சேர்த்து 28 வாரம் ரிப்பீட் பண்ணுங்க. குரூப் 2 வந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக முடிங்க, அவ்வளோதான். டெஸ்ட்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே முன்னாடியே போட்டுருவோம், முன்னாடியே அப்லோட் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ அப்போ கிளாஸ் நோட்ஸ் டெஸ்ட், கிளாஸ் நோட்ஸ் டெஸ்ட், கிளாஸ் நோட்ஸ் டெஸ்ட், கிளாஸ் நோட்ஸ் டெஸ்ட், மண்டே 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 டெஸ்ட் 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 25 வாரத்தில் முடிஞ்சு மைண்டில் ஏறிச்சு. நேராக உட்காந்து போனீங்கன்னா பாஸ், அவ்வளோதான். சிம்பிள், கிறிஸ்டல் கிளியராக முடிக்கணும், சுற்றி வளைச்சலாம் இது பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்டேஜ் 2, இது வந்து ஸ்டேஜ் 1ல் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸ்டேஜ் 2னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, 4-5 மாதம் நல்லா படித்து மைண்டில் ஏற்றிட்டீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்டுக்கு வரணும். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வீடியோஸ்லாம் போடுவேன், அதை பார்க்கணும். அது ஆரம்பத்திலே பார்த்தா கொஞ்சம் புரியாது, நிறைய படித்ததுக்கப்புறம் பார்க்கணும். அப்டேட்டட் வகுப்புகள்லாம் பார்க்கணும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் 2. ஸோ ஓகே சார், எல்லாம் மைண்ட் செட் ஆகிட்டேன் சார். கிளாஸஸ், டெஸ்ட், பிடிஎஃப், கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஸ்டடி பிளான் என்ன, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா டெஸ்ட், டெஸ்ட் 150 கேள்விகள், எல்லாம் மைண்ட் செட் ஆயிடுச்சு சார். பக்கா மைண்ட் செட்டு. இப்போ அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எல்லாம் மைண்ட் செட் ஆயிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா, அதே சொன்னேன் 95% ஆஃபரில் நம்ம 2600 மட்டும்தான். முன்னாடியே வச்சுருந்தோம், அதே அமௌண்ட் ஆஃபர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தனால சொல்கிறேன். 2200 தான். ஏன்னா இப்போ தான் காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். காலேஜ் முடிச்ச ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஆஃபர் பொருந்தும், ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் வைஸ் எல்லாத்துக்குமே. ரைட்டா? 1 இயர் வேலிடிட்டி, ஒரு வருஷத்துக்கு 2600 தான். அமௌண்ட் கம்மியாக இருக்கே, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆவாரா, இல்லை குவாலிட்டி ஏதாவது, ஒன்றுமே இல்லை. ரைட்டா? குறைந்த அமௌண்ட், ஹை குவாலிட்டி, இதான் நம்மளோட இது, நம்மளோட கான்செப்ட் இதான். நம்ம குருநாத் ஐஏஎஸ் அகாடமியோட கான்செப்ட் இதான். ரைட்டா? ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதில் சில பேர் பாஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணி உள்ளே போவாங்க, அது ஒன்று. ப்ளஸ் எல்லாமே இவ்வளோதான், இந்த பாலிட்டினா இவ்வளோதான், மேத்ஸ் இவ்வளோதான், ஜிஎஸ் தமிழ் இவ்வளோதான் அப்படிங்கிற அந்த தெரிஞ்சுக்கிறத நிறையா பேருக்கு நான் தெரிய வைக்கணும். அதான் என்னோட எய்ம். அதனால் ஒரு வருஷத்துக்கே 2600 மட்டும்தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த அளவு குறைந்த விலையில் ஹை குவாலிட்டி, நீங்களே சொல்லுங்கள் யார் கொடுத்தாலும். இந்த ஆஃபர் வந்து இது ஒரு ஆஃபர். நீங்கள் இது ஆப்பில் தான் கிளாஸஸ் நடக்கும், வெப்சைட்லேயும் நடக்கும். நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து 95% ஆஃபரில் தான் இந்த அமௌண்ட்டு சொல்கிறோம். ரைட்டா? எப்படி இந்த ஆஃபர் ஜாயின் பண்ணுறது அதை சொல்கிறேன். இந்த ஆஃபர் 1 இயர் சொல்லிட்டேன்னா, இந்த ஆஃபர் வந்து ஜூன் 22 வரைக்கும் தான். ரைட்டா? அதாவது இந்த ஆஃபரு நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜூன் 22 வரைக்கும் தான் இந்த அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் இருக்காது. ரைட்டா? அதை தான் சொல்கிறேன். ஜூன் 22 மண்டே அன்னைக்கு, மண்டே வரும். சரி ஓகே சார், எல்லாம் ஓகே. நான் இப்போ ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணுறது? சிம்பிள். இந்த ஃபோன் நம்பர் பார்த்துக்குங்க. இந்த ஃபோன் நம்பரை உங்கள் மொபைலில் குருநாத் அகாடமின்னு சொல்லி சேவ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு கூட சேவ் பண்ணுங்க, எழுதி வச்சுங்க ஃபோன் நம்பரை, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதுதான் நம்ம ஆஃபீஸ் நம்பரு. ரைட்டா? இதான் நம்ம ஆஃபீஸ் நம்பர். இதுதான். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன்லாம் பண்ண வேணாம். ரைட்டா? இந்த நம்பருக்கு ஏன் நான் ஃபோன் பண்ண வேணான்னு இதாக சொல்லலை, ஸ்ட்ரிக்டாக ஃபோனில் அப்படி சொல்லல. நான் எல்லா இதுவுமே இதிலே சொல்லிட்டேன், இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். ரைட்டா? உங்கள் டவுட்ஸ் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உள்ள இன்ட்ரோ வீடியோன்னு ஒன்று போட்டிருப்போம், அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி உள்ளே படிக்க வேண்டியதான். டவுட்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது. ஏன்னா ஃபோன் பண்ணி பிஸியாக நான் ஃபோன் பண்ணப்போ ஏதாவது இன்னொருத்தவங்க பேசுவா பிஸின்னு வரும், டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபோன் நம்பருக்கு சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஐ வாண்ட் டு ஜாயின் ஆண்டவன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவ்வளோதான், போதும். ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர் இவ்வளோதான், சிம்பிள். ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஐ வாண்ட் டு ஜாயின் ஆண்டவன் பேட்ச்னு வாட்ஸ்அப் பண்ணால் போதும். நம்ம அட்மின் அதிகபட்சம் ஒரு நாளில் உங்களை பேட்சில் சேர்த்துருவார். ரைட்டா? பேட்சில் சேர்த்துருவார். அதே சமயத்தில் ஆப் கீழே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வெப்சைட் லிங்க்கும் இருக்குது. ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வெப்சைட் எதுக்குன்னா அப்படின்னா, நீங்கள் பிசி லேப்டாப்லாம் வச்சுருக்கீங்க, iOS ஃபோன் வச்சுருக்கீங்க, ஐஃபோனு, அப்போ வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், ஆப்லையும் பார்த்துக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ரைட்டா? பெரிய ஸ்க்ரீனாக இருந்தால் வெப்சைட்டு, சின்ன ஸ்க்ரீனாக இருந்தால் ஆப்பு. ஆனால் ஆப்பில் தான் அட்மிஷன்ஸ் போடணும். சரி, ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதையும் சொல்லிடுறேன். நான் அது சில டவுட்ஸ் இருக்கும். ஆப் நேம் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமி நேம் தான் ஆப் நேமோ, நம்ம யூடியூப்ல அகாடமி நேம் தான் ஆப் நேமோ, குருநாத் ஐஏஎஸ் அகாடமி. இதை பிளே ஸ்டோரில் போய் தட்டினாலும் வரும், அதில் ரிவ்யூஸ்லாம் இருக்கும், அதையும் பார்த்துங்க. இந்த ஆப்பை, அந்த ஆப்புக்கான பிளே ஸ்டோரில் போகணும்னு அவசியம் இல்லை, கீழே லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன். அந்த ஆப் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்டால் பட்டன் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டால் பட்டன் தட்டுங்க, உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரெஜிஸ்டர் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டுங்க. ஸோ ஆப் லிங்கை கிளிக் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் கிளிக் பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணுறீங்க. ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு
இந்த 4ஐயும் போட்டு ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணுங்க. நான் சொல்ற ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டுங்கிறது நீங்களே ஒரு பாஸ்வேர்டு உருவாக்கி ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் மேலே போட்டிருப்பீங்களா மொபைல் நம்பர், அதை திரும்ப என்ட்ரு பண்ணி, நான் சாம்பிளுக்கு நம்ம நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் உங்கள் நம்பர் இருக்கும்ல அதை திரும்ப என்ட்ரு பண்ணி, பாஸ்வேர்டு ஒன்று மேலே உருவாக்கியிருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின்னு தட்டுங்க. பாருங்க, ஆப் லிங்கை கிளிக் பண்ணணும், இன்ஸ்டால் கிளிக் பண்ணணும், ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணணும். சும்மா எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் சைடில். டேட்டாஸ்லாம் போட்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணணும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதோட ப்ராசஸ் முடிஞ்சு உங்களோட மொபைல் நம்பர் மேலே போட்டிருப்பீங்களா அதுவும், பாஸ்வேர்டு நீங்கள் உருவாக்கியிருப்பீங்களா அதுவும் போட்டு லாகின் தட்டினீங்கன்னா பேட்சுக்குள்ளே வந்துட்டீங்க. பேட்ச் உள்ளே வந்தாச்சு. வெல்கம் டு குருநாத் ஐஏஎஸ் அகாடமி பேட்ச், வெல்கம் டு ஆண்டவன் பேட்ச் உள்ளே வந்தாச்சு. ரைட், ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும், ஆண்டவன் பேட்ச் அப்படின்ட்டு. ஸோ இந்த பேட்ச் தான், இந்த கோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாயினிங் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சுன்னா இந்த கோர்ஸ் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆச்சுன்னா கீழே மை கோர்ஸ் டேப்னு ஒன்று இருக்கும், கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் 1 இயரில் இருக்கும். 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு வேலிடிட்டி இருக்கும், 1 இயருக்கு. ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். உள்ளே வந்துட்டீங்கனாலே வெப்சைட்லேயும் நான் சொல்லிடுறேன், ஆப்பில் தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன்ஸ் போடணும். ரைட்டா? வெப்சைட்டை அடிஷனாக நீங்கள் பார்த்துக்கலாம். அது எப்படின்னா கீழே வெப்சைட் லிங்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே லாகின் பட்டன் இருக்கும். லாகினை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட்லேயும் அது ஆப் மாதிரியே வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும். ஃபஸ்ட்டு ஆப்பில் தான் நீங்கள் அட்மிஷன் போடணும், ரெஜிஸ்டர் பண்ணி ஆப்பில் தான் அட்மிஷன் போடணும். அதில் ஒரு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு இருக்கும்ல, அதை இங்கே போட்டு சைன்இன் தட்டினீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தானே? ஓகே. உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் இப்படி தான் தெரியும். வீடியோஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன் டெஸ்ட்டில் எல்லாம் ஆன்லைன் டெஸ்ட், ஆண்டவன் டெஸ்ட்டுங்கிறது ஆன்லைன் டெஸ்ட் தான். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டாக ஆன்லைன் டெஸ்ட்டாக நடக்கும். அதுக்கான டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து டெஸ்ட் பிடிஎஃப், ஓஎம்ஆர் வந்து ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா இதில் எழுதிக்கலாம். ரைட்டா? மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், வீடியோஸ் எல்லாமே இதில் உள்ள இருக்கும். ரைட்டா? சொல்ல கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேப், தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த அனௌன்ஸ்மெண்ட் டேபுக்குள்ளே ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருப்பேன். அதில் அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கிளாஸஸ் உள்ளே பார்க்கணுங்கிறத சொல்லியிருப்பேன், அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி டெஸ்ட் மெட்டீரியல்ஸு, காம்போ மெட்டீரியல்ஸு, டெஸ்ட் இப்படி தான் அந்த ஃபியூச்சர் உங்களுக்கு காட்டுறேன், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் ஆண்டவன் பேட்ச் லான்ச் பண்ண ஒரு வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். மைண்ட் செட் பண்ணிட்டேன் உங்களை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக சொல்லிக்கிறேன், இதான் ஃபோன் நம்பர். ஜூன் 22 வரைக்கும் தான் இந்த 2500 கொண்ட ஆஃபர். அதுக்கப்புறம் ஆஃபர் இருக்காது. இந்த ஃபோன் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆண்டவன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணால் போதும், நம்ம அட்மின் உங்களை சேர்த்துருவார். ரைட்டா? நீங்கள் ஒரு வாட்டி வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், அதிகபட்சம் ஒரு நாள் கேப்பில் சேர்த்துருவார். நீங்கள் திரும்ப ஒய் நாட் ஜாயின் அப்படிலாம் எக்ஸ்ட்ரா அனுப்புனீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் அது மேலே போயிடும். அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மெசேஜ் அனுப்புன மாதிரி காட்டிடும். நம்ம கீழேருந்து எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு வருவோம். ரைட்டா? வாட்ஸ்அப்பில் இந்த பேட்சில் அப்போ மேலே போயிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி டைம் இதாகிடும். அதனால் ஒரு வாட்டி வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இருங்க. ப்ளஸ் ஃபோன் பண்ண வேணாம், ஏன்னா எல்லா டவுட்ஸும் நான் இதிலே சொல்லிட்டேன். நான் ஸ்ட்ரிக்டாலாம் சொல்லலை. டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ரைட்டா? வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கான்டாக்ட்ஸ் பண்ணுங்கள் மெசேஜ்லேயே. ரைட்டா? ஸோ இதான் ஃபோன் நம்பர். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆண்டவன் பேட்ச். 2500 1 வருஷம் வேலிடிட்டி, 1 இயர் வேலிடிட்டி. இந்த ஆஃபர் ஜூன் 22 வரைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அடுத்த கிளாஸஸ்லாம் அடுத்தது நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.